लक्ष्मीं तनोतु नितराम् इतरानपेक्षम् अङ्घ्रिद्वयं निगमशाकिशिखाप्रवालं हैरम्बम् अम्बुरुह डम्बरचौर्यनिघ्नं विघ्नाद्रिवेदशतधार दुरन्दरं नः. ஸோ இன்னைக்கு வந்து போஜன் மகாராஜா போஜர் எழுதின சம்பு ராமாயணத்தினுடைய பாலகாண்டம் படிக்க போகிறோம். ஸோ டெக்ஸ்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு ப்ரீஃப், ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் அபவுட் என்ன காவியங்கள்னா என்ன, கத்தியம் பத்தியம்னு பிரியறது, அதனுடைய ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன். காவியம்ங்கிறது உங்களுக்கு ஸ்ரவ்ய காவியம் திருஷ்ய காவியம்னு பிரியறது. இதுல வந்து திருஷ்ய காவியத்துக்குள்ள தான் உங்களுக்கு நாடகங்கள் வந்துடும். ஸ்ரவ்யத்துக்குள்ள நீங்க பார்த்தேன்னா அது வந்து கத்தியம் பத்தியம் அதுக்கப்புறம் மிஸ்ர காவியம் அப்படின்னு மூணா பிரியும். கத்தியம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து புரோஸு, பத்தியம்ங்கிறது பொயட்ரி, மிஸ்ர காவியம் அப்படிங்கிறது இந்த கத்தியமும் பத்தியமும் மிக்ஸ்டா இருக்கிறது. அதாவது கத்திய காவியசிய அர்த்தகௌரவம் ததா பத்திய காவியசிய ராகமயதா. கத்திய காவியத்துக்கு எப்பவுமே அர்த்த கௌரவம் இந்த, ஏன்னா கத்தியத்துல வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து இந்த மீட்டருக்குள்ள வரணும் அப்படிங்கிற ஒரு 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 கன்ஸ்ட்ரெயின்ட் கிடையாது. அதனால வந்து கத்திய காவியத்துல வந்து உங்களுக்கு வந்து இந்த யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ் அண்ட் அதனுடைய அந்த வொக்காபுலரி எல்லாமே வந்து ஜாஸ்தியா இருக்கும். பத்திய காவியம் பார்த்தீங்கன்னா அதனுடைய ராகமயதா அப்படிங்கிறது அதனுடைய ப்ராசடி, அந்த மீட்டர் அதை வச்சு படிக்கிறது. ஸோ இது வந்து மிஸ்ர காவியத்துக்குள்ள வந்துடும். ஸோ இந்த சம்பு காவியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மிஸ்ர காவியசிய ஏகமாத்திரம் சர்வோத்கிருஷ்டாங்கம். ஸோ ரொம்ப ஒரு இந்த சம்பு காவியம் அப்படிங்கிறது இந்த மிஸ்ர காவியத்துக்குள்ள வரும். மிஸ்ர காவியம் என்கிறது என்ன, கத்தியத்தினுடைய ஒரு அர்த்த கௌரவமும் அதுல இருக்கு, பத்திய காவியத்தினுடைய ஒரு ராகமயதா, ஒரு ஸ்லோகாகாரமான ரூபமும் அதுல இருக்கு. ஸோ அதனால சம்பு காவியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சர்வோத்கிருஷ்ட அங்கம். அந்த மிஸ்ர காவியத்தினுடைய ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இது எது அப்படின்னா அந்த சம்பு. ஓகேவா, ஏகமாத்திரம் மிஸ்ர காவியம் வருது. அதாவது தெர் இஸ் ஆல்வேஸ் நமக்கு வந்து இனிஷியலி படிக்கிறவாளுக்கு ஒரு டவுட் வரும். நாடகத்திலையும் உங்களுக்கு வந்து கத்தியம் இருக்கு பத்தியம் இருக்கு, சம்பூலையும் கத்தியம் இருக்கு பத்தியம் இருக்கு, எப்படி வந்து நீங்க நாடகத்தையும் இந்த சம்பூவையும் டிஃபர் பண்ணுவேள், என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தேன்னா உங்களுக்கு வந்து நாடகத்துல வந்து நிறைய நாடக லட்சணங்கள் இருக்கு. சம்பூலையும் உங்களுக்கு வந்து அது வந்து காண்டமா பிரியணும், உச்சுவாசமா பிரியணும், அங்கமா பிரியணும் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. உங்களுக்கு நாடகத்திலயும் இருக்கு. ஆனா நாடகத்துல அந்த பஞ்சசந்தின்னு சொல்ற அந்த விஷ்கம்பகம், அந்த பிரஸ்தாவனா அப்படின்னு தேரார் அந்த பிளாட்டை இந்த இடத்துல புகுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்ங்கிறது உங்களுக்கு வந்து சம்பூல வராது. இப்ப வந்து நீங்க நாகானந்தம் மாதிரி ஒரு டிராமா பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்ரீ ஹர்ஷர் எழுதினது, ஹர்ஷருங்கிற ஒரு ராஜா, அந்த ராஜா எழுதினது, அவர் ம், ம், அந்த ஹர்ஷர் எழுதினது அது. அதுல நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்லோகாகாரமா இருக்கும். இது வந்து நாடகத்தை படிக்கிறோமா ஏதாவது காவியத்தை படிக்கிறோமாங்கிற மாதிரி அந்த இதுவே இருக்கும். இது அந்த டிராமா இருக்கும். ஸோ இப்போ வந்து சம்புன்னு பார்த்தேன்னா சம்புவனுடைய லட்சணம் எப்படி சொல்றா அப்படின்னா பலவிதமான லட்சணங்கள் நம்ம சாகித்யகாரர்கள் சொல்றா. ஒண்ணு வந்து சமத்கிருத்திய புனாதி சஹிருதயானு விஸ்மயீகிருத்திய பிரசாதயதி இது சம்பூஹு. ஒரு சமத்காரத்தை வந்து வளர்த்துண்டு புனாதி சஹிருதயானு படிக்கிறவாளுக்கு ஒரு புண்ணிய விசேஷத்தை கொடுத்துண்டு விஸ்மயீகிருத்திய அவளை ஒரு ஆச்சரியத்துல ஈடுபட வச்சுண்டு உண்டாக்க வச்சு பிரசாதயதி இது சம்பூன்னு ஒரு விற்பத்தி. தண்டியினுடைய காவியாதர்ஷம் பார்த்தேன்னா மிஸ்ராணி நாடகாதீனி தேஷாம் அந்யத்ர விஸ்தரா கத்திய பத்தியமயி காச்சித்து சம்பூரிதி அபிதீயத்தேன்னு கிளீனா சிம்பிளா போட்டு முடிச்சுட்டார். நாடகங்களும் கத்தியம் பத்தியம் ரெண்டுத்தினுடைய மிஸ்ரணம் இருந்த பொழுதிலும் கூட கத்திய பத்தியமயி காவியத்தை காச்சித்து சம்பூன்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா. அதுக்கப்புறம் சாகித்ய தர்ப்பணம்ங்கிற ஒரு டெக்ஸ்ட், அது எழுதினவர் விஸ்வநாதர்னுட்டு. அவர் வந்து கத்திய பத்தியமயம் காவியம் சம்புரிதி அபிதீயதே அப்படின்னு அவரும் சிம்பிளா போட்டுட்டார். பின்னாடி வந்தவா சில பேர் என்ன அப்படின்னா கத்திய பத்தியமயம் ஸ்ரவ்யம் சம்பந்தம் பகுவர்ணிதம் சாலங்கிருதம் ரசைஹி சிக்தம் சம்பு காவியம் உதாகிருதம். ஸோ வந்து நாடகம் வந்து பத்தியமயமாக இருந்த பொழுதிலும் கூட இட் டசன்ட் ஃபாலோ அண்டர் தி கேட்டகரி ஆஃப் ஸ்ரவ்ய காவியம். இட் ஃபால்ஸ் அண்டர் தி கேட்டகரி ஆஃப் திருஷ்ய காவியம். ஸோ இங்க வந்து ஸ்ரவ்யம்னு ஒரு பதம் வந்து போட்டுட்டார். அதனால உங்களுக்கு வந்து லட்சணத்துல வந்து அதிவியாப்தி ஒட்டாது, ஒரு தோஷமும் வராது. கத்திய பத்தியமயம்ங்கிறது ஒண்ணு, ஸ்ரவ்யம்
அது வந்து ஸ்ரவ்ய காவியம். ஸ்ரவ்யம் சம்பந்தம், ஸ்ரவ்யகாவிய சம்பந்தமாக இருக்கு. பகுவர்ணிதம், பகுப்பிரகாரக்கான வர்ணனைகள் இருக்கும். சாலங்கிருதம், அலங்காரைஹி யுக்தம், ரசைஹி சிக்தம், ரசங்களினால் நனைக்கப்பட்டதுமான சம்பு காவியம் உதாகிருதம். இதை தான் வந்து உங்களுக்கு வந்து சம்புன்னு சொல்றோம் அப்படின்னு இந்த ஸ்ரவ்யம்ங்கிற ஒரு பதத்தை வந்து சேர்த்து விட்டுறார் இந்த கத்திய பத்தியத்துல. இல்லைன்னா உங்களுக்கு வந்து நாடகமும் கத்திய பத்தியமயம், சம்புவும் கத்திய பத்தியமயம் அப்படின்னு சொல்லும்பொழுது உங்களுக்கு வந்து எப்படி டிஃபர் ஆகும் அப்படின்னா, நாடகத்துக்கு தேர் ஆர் ஸ்பெசிஃபிக் லக்ஷணம், ரூல்ஸ் தட் நீட் டு பி ஃபாலோடு. ஓகேவா? அண்ட் நாடகத்துக்கு பார்த்தேன்னா அந்த தச ரூபகத்துல பார்த்தேன்னா ஒவ்வொரு ரூபகமும், ரூபகம் அப்படிங்கிறது, ரூபகம்ங்கிறத 10 ரூபகத்துக்குள்ள ஒரு வெரைட்டி தான் நம்ம படிக்கிற நாடகம். நாடகம், சப்பிரகரணம், டிமஹா, வியாயோகன்னுட்டு 10 ரூபகங்கள் இருக்கு. இந்த 10 ரூபகங்களுக்கும் உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் இத்தனை அங்கங்கள் தான் இருக்கணும். நாடகம் அப்படின்னா 5லேருந்து 7 அங்கத்துக்குள்ள இருக்கணும். அதுக்கு கீழே இருந்தா அது நாடகத்துல எடுத்துக்க மாட்டான். புரியுறதா? வியாயோகம், அப்புறம் பிரஹசனம் அப்படின்னு பார்த்தேன்னா அதெல்லாம் ஏகாங்க நாடகம். அப்புறம் வந்து பானக அப்படின்னு பார்த்தேன்னா ஏகாங்க நாடகம் ஒண்ணு. இன்னொன்னு வந்து என்னன்னா அது வந்து ஒரே ஒரு கேரக்டர் தான் இருக்கும். அந்த கேரக்டரே ஆகாச பாஷிதமா பேசிண்டே இருக்கும். சரியா? கற்பூர சரித்த பானம்னுட்டு ரொம்ப ஃபேமஸான ஒரு பானம். பிரஹசனம் பார்த்தேன்னா மத்த விலாச பிரஹசனம், காமெடி டிராமா. ஸோ இதுல வந்து இந்த ரூல்ஸ் ஆஃப் அதனுடைய அங்கம் ஒண்ணு, அதனுடைய நாயகன் நாயிகா எப்படி இருக்கணும், ஒரு நாடகத்துக்கு நாயகன் எப்படி இருக்கணும், ஒரு பிரகரணத்துக்கு நாயகன் எப்படி இருக்கணும். பிரகரணம்ங்கிறது இன்வேரியபிளி இட்ஸ் சோஷியல் டிராமா. மிருச்சகட்டிகம்னு பார்த்தீங்கன்னா தெர் வாஸ் நோ, த கிங் வாஸ் நாட் த ஹீரோ ஆஃப் த டிராமா. சாருதத்தன்கிற ஒரு சாதாரண ஒரு சார்த்தவாகன், அவன் தான் அதனுடைய ஹீரோவா வரான். பிரகசனம்னு எடுத்துட்டேன்னா பாக்கண்டின்னு வா. பாக்கண்டினா இந்த சும்மா அப்படியே ஒன்றும் பிரயோஜனமே இல்லாம சுத்தின்னு இருக்கவன் தான் அந்த நாடகத்தினுடைய நாயகன். ஸோ அந்த நாயகனை பத்தி நீ பெரிய தட்சிண நாயகனா, உத்தம நாயகனா, தீரோதாத்தனா, தீர உத்ததனாலாம் கற்பனை பண்ண முடியாது. அவன் என்ன வேணா பேசலாம், சிரிப்பு மூட்டலாம், கண்ணாப்பினான்னு அவன் வாயிலேருந்து வரலாம். இதெல்லாம் வந்து த ரூல் ஸ்பெசிஃபைடு. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து சம்புவுக்கு கிடையாது. இந்த தச ரூபகத்துக்குள்ள வரத்துல ஒவ்வொரு ரூபகத்துக்கும் இந்தந்த ரூலுங்கிறது ஃபாலோ பண்ணணும். ஸோ அதுக்குள்ள கத்தியத்தையும் பத்தியம், கத்தியம்ங்கிறது உங்களுக்கு இன்வேரியபிளி கான்வர்சேஷன்ல வரும், டைலாக்ல. பத்தியம்ங்கிறது உங்களுக்கு வந்து இதுல வரும். இங்க வந்து எப்படின்னா அந்த கதை சொல்றதே அவர் வந்து கத்தியத்தையும் பத்தியத்தையும் சேர்த்து வர்ணிப்பார் சம்புல. புரியுதா? சோ கத்திய பத்தியமயம், ஸ்ரவ்யம் சம்பந்தம், பகுவர்ணிதம், சாலங்கிருதம், ரசைஹி சிக்தம், சம்பு காவியம் உதாகிருதம். இதெல்லாம் உங்களுக்கு பரீட்சைக்கு வருமான்னு நீங்க கேட்டேன்னா வராது. பட் வந்து இந்த மாதிரி ஹையர் டெக்ஸ்ட் படிக்கும்பொழுது இதை பத்தின ஒரு இன்ட்ரோடக்ஷன் தெரிஞ்சுக்கிறது இஸ் ஆல்வேஸ் பெட்டர், விச் வில் பி யூஸ்ஃபுல் இன் த ஃபியூச்சர். ஸோ இதுல வந்து என்ன அப்படின்னா, நலச்சம்பூங்கிறது திரிவிக்ரம பட்டர் இவர், இதுதான் வந்து ரொம்ப ஃபோர்மோஸ்ட் ஆஃப் சம்பூன்னு சொல்றா. சில சம்பூக்கள்ல கத்திய பாகம் ஜாஸ்தியா இருக்கும், சில சம்பூக்கள்ல பத்திய பாகம் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இதனால என்ன தெரியறது அப்படின்னா, தெர் ஆர் நோ ஸ்பெசிபிக் ரூல்ஸ் தட் இவ்வளோ ஸ்லோகம் தான் நீ எழுதணும் அப்படின்லாம் ஒரு ரூல் கிடையாது. காவியத்துக்கே உங்களுக்கு கிடையாது. நைஷதம் எடுத்துட்டேன்னா 155 160 ஸ்லோகம் 220 ஸ்லோகம்லாம் இருக்கு ஒரு சர்க்கத்துல. 22 சர்க்கத்துல அவர் வந்து காவியத்தை எழுதிட்டு போயிட்டார். 200 ஸ்லோகம் ஒரு சர்க்கத்துல இருக்கும். அந்த மாதிரி இங்க என்ன அப்படின்னா, நலச்சம்பூங்கிறது திரிவிக்ரம பட்டர் எழுதினது. இது வந்து நலதமயந்தியினுடைய ஒரு கதை. அப்புறம் வரதாம்பிகா பரிணய சம்பூன்னு ஒண்ணு இருக்கு. இது வந்து திருமலாம்பான்னு, ஷீஸ் அ ஃபீமேல், ஷீஸ் அ பொயட்டஸ், கவயித்ரியோ. அவ அதுலயும் நீங்க பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்துலயும் கத்திய பாகங்கள் அதிகம். இது வந்து என்னன்னா அந்த வரதாம்பிகா பரிணயம்ங்கிறது ஒரு ராஜா, அந்த அந்த அவன் பேர் வந்து இந்த விஜயநகர எம்பையர் ரூல் பண்ணவன். அவனுடைய அவன் வந்து இந்த வரதாம்பிகா அப்படிங்கிறவளை கல்யாணம் பண்ணிக்கிறான். அந்த பத்தின கதை தான் அது. அப்புறம் போதனுடைய சம்பு ராமாயணம், மகாபாரத சம்பு, பாரத சம்புன்னு இருக்கு, அனந்த பட்டருங்கிறவர் எழுதியிருக்காரு. இது ரெண்டுத்துலயும் பார்த்தேன்னா பத்திய பாகம் ஜாஸ்தி. அன்னைக்கு கூட யாரோ ஒருத்தர் சொன்னான் இதுலயே 200 ஸ்லோகம் இருக்கே பாலகாண்டத்துலன்னு. ஸோ சம்பு ராமாயணத்துல பாலகாண்டத்திலே 200 ஸ்லோகம் இருக்கு. ஸோ வந்து போஜனுடைய சம்பு ராமாயணம், பாரத சம்பு எடுத்துட்டேன்னா அனந்த பட்டர் எழுதினது. இது ரெண்டுத்துலயும் உங்களுக்கு வந்து பத்திய பாகங்கள் ஜாஸ்தி. நெக்ஸ்ட்
எந்த ஒரு டிராமா எடுத்துட்டாலும் சரி, ஒரு காவியம் எடுத்துட்டாலும் சரி, வஸ்து என்னவா இருக்கணும் அப்படிங்கறத நம்ம எப்பவுமே யோசிப்போம். வஸ்துனா பிளாட் ஆஃப் த ஸ்டோரி. சரியா? இதுல வந்து பிராயக புராண கதாதாரிதம் தான். மோஸ்ட்லி இட் வில் பி பேஸ்ட் ஆன் தி ஹிஸ்டாரிக்கல் ஆர் எபிக்கல். மகாபாரதம் ராமாயணம் சம்பந்தமாக இருக்கும் புராண கதைகள், இல்லைன்னா ஹிஸ்டாரிக்கல் இதிகாச சம்பந்தமா. இப்போ இந்த இது பார்த்தோம் இல்லையா, அந்த பரிணயம், அந்த மாதிரி கதைகள் இருக்கலாம். பாத்திரம் பார்த்தேன்னா, பாத்திரம்னா கேரக்டர்ஸ். இதுல கேரக்டர்ஸ் பார்த்தேன்னா பகுநாயகாக, நிறைய நாயகர்கள் இருக்கலாம். நாயக ரூபேண யாரை வர்ணிக்கலாம் அப்படின்னா தேவதாகா, கந்தர்வாகா, மானவாகா, பசு பக்ஷி, யாரை வேணா நம்ம எடுத்துக்கலாம். இது இவாதான் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்பெசிபிகேஷன் கிடையாது. ரசம் பார்த்தேன்னா பிரதான ரசங்கள் வந்து, அதாவது பிரதான ரசம்ங்கிறது அங்கீரசம். அங்கீங்கிறது இந்த சரீரம். சரியா? அதுக்கு அங்கங்கிறது நம்ம பாடி பார்ட்ஸ் மாதிரி. அங்கரசங்கள்ங்கிறது ஆல்வேஸ் இன்ஃபீரியர். அங்கீரசம்ங்கிறது தான் சுப்பீரியர். ஸோ அங்கீரசகான பிரதான ரசம் அது வந்து ஸ்ருங்காரமோ வீரமோ சாந்தமோ இருக்கணும். மற்ற ரசங்கள் எல்லாமே அதுக்கு அங்கபூதங்களாக வந்துடும். சந்தஸ் வந்து தெர் ஆர் நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். பின்ன சந்தா, நிறைய சந்தஸ் வந்து இருக்கலாம். கிரந்தாரம்பக மங்களாச்சரணம், உபசம்ஹாரம் மங்கள வாக்கியம், பரத வாக்கியம். நாடகத்துல எப்படி வந்து பரத வாக்கியம் சொல்லி முடிக்கிறோமோ அதே மாதிரி தான் இது. மங்களாச்சரணம்ங்கிறது சம்ஸ்கிருதத்துல எல்லா மங்கள மங்கள சத்துவே சமாப்தி சத்துவம், மங்களாபாவே சமாப்தி அபாவகன்னு நையாயிகன் சொல்லி கொடுத்துருக்கான். எத்திர எத்திர மங்களம் மங்களம் பவதி தத்திர தத்திர சமாப்தி பவதி, எத்திர மங்களாபாவே சமாப்தி அபாவக திருஷ்யதே, தஸ்மாத் மங்களம் மங்கள ஸ்லோகா கரணீயா அப்படிங்கிறத அது மனசுலயே நினைச்சு கூடாதா அப்படின்னா, சிஷ்ய சிஷ்யாய் சிக்ஷாயை கோசரம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து தெரியணுமோ, மங்களம் பண்ணாதான் சமாப்தின்னு அதை எழுதினாதானே தெரியும். அதுக்கோசரம் அவ புஸ்தகத்துல அதை போடுறேன். இது இப்போ பாப்புலர்லி நோன் சம்பு காவியங்கள்னு பார்த்தேன்னா இவ்வளோ இருக்கு நமக்கு. சம்பு மாத்திரம் சம்ஸ்கிருதத்துல படிக்கிறதுக்கு இவ்வளோ புஸ்தகங்கள், இதுக்கு மேலேயும் இருக்கு. நான் ஜஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கிற ஒரு 10 சம்புவை மாத்திரம் எடுத்தேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரியே பிராச்சீன தமம் சாகித்ய திருஷ்டியா மகத்துவபூர்ணம் எதுனா நளச்சம்பு. நளதமயந்தியினுடைய, அது தமயந்தி சம்புன்னு அதுக்கு ஒரு பேர் இருக்கான். திரிவிக்ரம பட்டர் எழுதியிருக்கார். அவரே வந்து மதாலசா சம்புன்னு ஒன்று எழுதியிருக்கார். இன்னொன்னு வந்து யசஸ்திலக சம்புன்னு சோமதேவர்து. நம்ம போஜராஜார்து சம்பு ராமாயணம். அனந்த பட்டனுடைய பாரத சம்பு என்கிட்ட இருக்கு அந்த புஸ்தகம். பாகவத சம்பு வந்து அபினவ காளிதாசர். பாரிஜாத ஹரண சம்புங்கிறது ஸ்ரீகிருஷ்ணஹான்கிறவர் எழுதியிருக்கார். அதே மாதிரி ஜி நீலகண்டனுடைய, பாகவத சம்புங்கிறது அந்த ஸ்ரீமத் பாகவதம் அதேவா? ஆமா ஆமா ஆமா, அதை அது பேஸ் பண்ணி. ஆல்ரெடி அதுவே கத்திய பத்தியமா தானே இருக்கும். பஞ்சமஸ்கந்தம் ஃபுல்லுமே அது இதுவா தானே அதை இருக்கும்ல. இன்னும் பண்ணிருப்பாயா? இப்போ வந்து ராமாயணம் வந்து ஸ்லோக ரூபமா இருக்கு. அதே ஆமா ஆமா. மாதிரி ராமாயணம் ரெப்ளிகேட் பண்ணாமையா இருக்கா? இல்ல இல்ல. அதான். இவெல்லாம் புது ஆத்தர்ஸா? அபினவ ஆமா ஆமா, எனக்கு இவாளுடைய இந்த இந்த ஆர்டர் எடுக்கல, குரோனாலஜிக்கல் ஆர்டர் நான் எடுக்கல. ஜஸ்ட் இதெல்லாம் வந்து சம்புகள் இருக்கு சம்ஸ்கிருதத்துல, ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் தான். நீலகண்ட விஜய சம்புங்கிறது நம்ம நீலகண்ட தீட்சிதர் அவர் எழுதினது. சிவலியார்னவர் எழுதியிருக்காரு அவர். யாத்ரா பிரபந்தகா அப்படிங்கிறது சமரபுங்கவ தீட்சிதா. இத பத்தி பெரியவா வந்து பேசியிருக்கா. நீங்க யூடியூப்ல போய் பார்த்தேன்னா எங்க ப்ரொஃபசர் வந்து இந்த யாத்ரா பிரபந்தம் பத்தி சொல்லியிருக்கார், கேளுங்க. அப்புறம் விஸ்வகுணாதர்ஷ சம்பு வந்து வெங்கடாத்வரிங்கிறவர் எழுதியிருக்கார். ஸோ இதெல்லாம் பாப்புலர்லி, இதை தவிர சம்புகள் இருக்கு. பாப்புலர்லி நோன் சம்பூஸ்ன்னு பார்த்தேன்னா இவைகள் தான். நெக்ஸ்ட் வந்து நம்ம கரண்ட் ஆத்தரான ராஜா போஜா. இவர் வந்து ஸோ பரமார வம்சீயா, பரமாரம்ங்கிற ஒரு வம்சத்துல இவர் பிறந்தவர். அதாவது விஸ்வாமித்திரருக்கும் வசிஷ்டருக்கும் ஏதோ ஒரு தருணத்துல ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. அப்போ வந்து ஒரு அக்னியிலேந்து ஒரு புருஷனை உற்பத்தி பண்றார் வசிஷ்டர். அதாதான் இந்த பராமார வம்சத்துல சேர்ந்தவா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் ஒண்ணு இருக்கு. சரியா? வாசிஷ்டேஹே சுகிருத உத்பவः அத்வரசதைः அஸ்தி அக்னிகுண்டோத்பவः பூபாலः பரமாரः இத்தியதிபதிः சப்தாதிகாஞ்சேஹே புவः அப்படின்னு ஒரு ஸ்லோகம் எங்க இருக்கு இதை பத்தி மென்ஷன்னா, சரஸ்வதி கண்டாபரணம்னுட்டு போஜர்னுடைய ஒரு டெக்ஸ்ட், அலங்கார டெக்ஸ்ட். அதுல வந்து இதை பத்தின ஒரு இது இருக்கு, மென்ஷன் இருக்கு. தாராநகர வாசி, அதான் நம்ம பார்த்திருக்கோம், நம்ம இதுல வந்திருக்கோம் அபிக்ஞால. அவர் வந்து அப்பப்போ வந்து காளிதாசனுக்கு வந்து விட்டு கொடுப்பார். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பசில் மாதிரி கொடுப்பார், இதை வந்து ஃபில் பண்ணணும்
அவருக்கு மாத்திரம் இல்ல, அங்க இருக்கிற அந்த கோர்ட் பாய்ட்ஸ் எல்லாருக்குமே கொடுப்பா. ஒரு தடவை தான் உயிரோட இருக்கும்போதே தன்னுடைய சரம ஸ்லோகத்தை கேட்கணும்னு ஆசைப்பட்டார் போஜர். அந்த சரம ஸ்லோகம் சொன்னா நீ போயிடுவ அப்படின்னு காளிதாசன் சொல்ல மாட்டேன்னு விட்டார். இங்கேருந்து நாட்டை விட்டு போயிடுன்னு விட்டார், போயிட்டார். இவர் வந்து ஒரு ஒரு சேனா ஒரு சோல்ஜரா வேஷம் போட்டுண்டு இந்த மாதிரி போஜகா ராஜா போஜகா திவம் கதா அப்படிங்கிற மாதிரி போய் அவன்கிட்ட சொல்றார், அவர்கிட்ட சொல்றார் காளிதாசன் கிட்ட. அத்தியதாரா நிராதாரா நிராலம்பா சரஸ்வதி பண்டிதாக கண்டிதாக சர்வே போஜராஜே திவம் கதே அப்படின்னுட்டு சொல்றார். இன்னைக்கு வந்து இந்த இந்த தாரா நகரம் வந்து நிராதார ஆதாரமற்றதாக ஆயிடுத்து. அப்புறம் என்ன பண்டிதாக, இந்த பண்டிதர்கள் எல்லாமே கண்டிதாக இனிமே யாருமே அவளை பேட்டர்னைஸ் பண்ண போறது இல்ல. ஏன்னா போஜராஜன் திவன் போயிட்டான், திவத்துக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்றாரு. உடனே டப்புன்னு விழுந்துடுறாரு அவர். ஏன்னா கவியினுடைய வாக்கு அப்படிங்கிறது சரஸ்வதி இருக்கா, சொன்னதை வந்து அப்படியே பலிச்சிருவான். ஸோ அதனாலதான் அவர் சரம ஸ்லோகம் இத்தனை நாள் சொல்லாம இருந்திருக்கார். பட் ஃபோர்ஸிபிளி கேட்டதுனால சொல்லிட்டார். உடனே அத்தியதாரா சதாதாரா சதாலம்பா சரஸ்வதி பண்டிதாக மண்டிதாக சர்வே போஜராஜே புனராகதே அப்படின்னுட்டு பாடுறார். எழுந்து வந்துட்டார். இன்னைக்கு வந்து அது சராதாரா எப்பவுமே இவனை ஒரு ஆதாரமா வச்சுட்டு இருக்கிற இந்த தாரா நகரம். அண்ட் பண்டிதாக மண்டிதாக, மண்டிதாகனா ஆல் ஆர் செலிப்ரேட்டட் ஃபெசிலிட்டேட்டட், அந்த மாதிரி ஃபெலிசிட்டேட் பண்ற லெவல்ல இருந்தா எல்லாருமே அப்படிங்கிறத அந்த ஒரு கதை நம்ம நிறைய படிச்சிருக்கோம். அந்த போஜனுக்கும் காளிதாசனுக்கும் உள்ள வந்து ஒரு பிரேம பாவம் நம்ம பார்த்திருக்கோம். காளிதாசன்கிறவன் சரஸ்வதியினுடைய ஒரு அவதாரம், போஜன்கிறவன் சாக்ஷாத் பிரம்மாவினுடைய அவதாரம்னு சொல்லுவா. அதனாலதான் அவ வந்து விட்டு பிரியாம இருக்கான்னுட்டு இதெல்லாம் கதைகள் நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் இவ அப்பா பேரு சிந்துராஜஸ்ய புத்திரா, சிந்துராஜாவினுடைய புள்ள இந்த ராஜா போஜன். நிறைய இருக்கு. நீங்க வந்து மத்திய பிரதேஷ்ல போனேன்னா அங்க வந்து போஜனுடைய சிலையே இருக்கு. போஜன் அப்படி நிக்கிற மாதிரி ஒரு சிலை இருக்கு போபால்ல. ஸோ அப்புறம் வந்து சைவ தர்ம அவலம்பி, சைவிஸ்டவன், சைவ தர்மத்தை சைவிசத்தை ஃபாலோ பண்ணலாம். ஹி ஹஸ் ரிட்டன் 21 கிரந்தங்கள் எழுதியிருக்கார். சரியா? அதுல வந்து அத்தியந்த பிரசித்தா கிரந்தாகனு பார்த்தேன்னா ஆயுர்வேத சர்வஸ்வம். இட்ஸ் பேரை வச்சே தெரியறது, இட் இஸ் அ டெக்ஸ்ட் ஆன் ஆயுர்வேதம். விவகார சமுச்சயா அப்படிங்கிறது தர்மசாஸ்திரம் பேஸ் பண்ண ஒரு டெக்ஸ்ட் அது. நெக்ஸ்ட் வந்து ராஜமிருகாங்கா அப்படிங்கிறது ஜோதிஷம். சப்தானுசாசனம்ங்கிறது வியாக்கரணம். சமராங்கண சூத்திரதாரா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு டெக்ஸ்ட். சமராங்கண சூத்திரதாரம்ங்கிறது இன்னைக்கு இருக்கிற அந்த ஆர்கிடெக்சரல் ரெஃபரன்ஸ் இன் சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சர்னு போட்டேல் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டை ரெஃபர் பண்ணாம யாருமே செமினார் கண்டக்ட் பண்ண முடியாது. ஸோ சமராங்கண சூத்திரதாரா அப்படிங்கிறது சில்ப சாஸ்திரம், அதை பேஸ் பண்ண ஸ்கல்ப்சர் சாஸ்திரம் பேஸ்ட் ஆன் ஸ்கல்ப்சர். ஸோ சமராங்கண சூத்திரதாரம் இவர் தான் எழுதியிருக்கார். சரஸ்வதி கண்டாபரணம் நம்ம ரொம்ப கேள்விப்பட்டது, ஒரு அலங்கார சாஸ்திர டெக்ஸ்ட். அப்புறம் நாமதாலிகா அப்படிங்கிற ஒரு கோஷம், இது டிக்ஷனரி. யுக்தி கல்பதரு அப்படின்னுட்டு ஒரு சைல சாஸ்திரம், அதுவும் சிலா சம்பந்தம் சைலம். சரியா? தத்துவ பிரகாசம்ங்கிறது தான் ரொம்ப பாப்புலரா. அதை வச்சுட்டு தான் பீப்புள் அரைவ் அட் அ கன்க்ளூஷன் தட் சஹா சைவ தர்மாவலம்பின்னுட்டு. அதுக்கப்புறம் சம்பு ராமாயணம் இப்ப படிக்க போற இந்த டெக்ஸ்ட், இந்த 21 டெக்ஸ்ட்ல ப்ராபப்ளி தீஸ் ஆர் த அவைலபிள் டெக்ஸ்டா இருக்கலாம், ஆர் தீஸ் ஆர் தி வெல் நோன் டெக்ஸ்டா இருக்கலாம். சரியா? அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சுவாரஸ்யம் என்ன அப்படின்னா, இதுல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா எல்லா காண்டமும் இவர் தான் எழுதியிருக்கார். ஆனா கடைசி சுந்தர காண்டத்தோட நிறுத்திவிட்டார், யுத்த காண்டம் எழுதல. யுத்த காண்டத்தை எழுதினவர் நம்ம மகாமகோபாத்தியாய ஸ்ரீ லக்ஷ்மணசூரி. ஜம்முன்னு எழுதி முடிச்சுட்டார் அவர். அஸ்ய கிரந்தஸ்ய யுத்த காண்டஸ்ய ரச்சயிதா பண்டிதா ஸ்ரீ லக்ஷ்மணசூரி. அதாவது அது எழுதும் போதே எப்படி அப்படின்னா, போஜேன தேன ரச்சிதாமபி பூரயிஷ்யன்னு அல்பீயசாபி வச்சசா கிருதிம் அத்யுதாரம் ந விரீடதே அகம் அதுனா நவரத்னஹார சங்கேன கிண்ண சாரி நவரத்னஹார சங்கேன ஒரே நிமிஷம். நவரத்னஹார சங்கேன கிண்ண ஹிருதி தாரியதே ஏவ தந்துகு. அதாவது இது வந்து நம்ம அவர் இந்த சம்பு காவியத்துல யுத்த காண்டத்தினுடைய ஆரம்ப 2வது 3வது ஸ்லோகம் நினைக்கிறேன் இது. தேன போஜேன ரச்சிதாமபி, இந்த அந்த அந்த போஜனால எழுதப்பட்ட பொழுதிலும் கூட அல்பியசாபி வச்சசா பூரயிஷ்யன்னு கிருதிம் அத்யுதாரம். அத்யுதாரம் கிருதிம், என்னுடைய அல்பியசா, என்னுடைய ஒரு வெரி லெஸ் வொகாபுலரியினால நான் வந்து பூரணம் பண்றேன்.
எனக்கு வந்து அகம் ந விரீடதா அகம் அதுனா, அப்படிப்பட்ட நான் வந்து என்ன ந விரீடதா, ஒரு வெக்கம்லாம் எனக்கு இல்ல. ஏன் அப்படின்னா நவரத்ன ஹார சங்கேன கிண்ண ஹிருதி தாரியதேவ தந்துகு, ஒரு நவரத்னம் போட்டிருக்கிறா. அந்த நவரத்னத்தை வந்து ஒரு இதுல ஒரு 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 தந்து ஒரு நூல்ல கோக்கறா. அந்த நவரத்னத்தினோட சேர்ந்து இந்த நூலும் தானே வந்து கழுத்துல தொங்கிட்டு இருக்கு. ஸோ நான் வந்து ஒரு நூலாவே இருந்துட்டு போறேன் அப்படின்னு தன்னுடைய ஒரு தன்னடக்கத்தை சொல்லிட்டு ஒரு ஸ்லோகத்தை சொல்றார். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா முத்ரா முத்ரித ஜீவிதாம் ஜனகஜாம் மோகாகுலம் ராகவம் சூடா ரத்ன விலோகனேன சுச்சிரம் நித்யாய நித்யாய ச பிராரேபே ஹிருதி லக்ஷ்மணः கலயித்தும் பௌலஸ்திய வித்வம்சனம் தீரப் பூரயித்தும் கதாம் ச விமலம் ஏகேன காண்டேன சஹ. ஸோ வந்து என்ன அப்படின்னா முத்ரா முத்ரித ஜீவிதாம் ஜனகஜாம். ஸோ ஜனகாத்து ஜாயதே இதி ஜனகஜா, அதாவது சீதை. சீதா வந்து என்ன அப்படின்னா முத்ரா முத்ரித ஜீவிதம், இவர் கொடுத்த அந்த மோதிரத்தினால உயிரோட இருந்தா. சரியா? மோகாகுலம் ராகவம் சூடா ரத்ன விலோகனேன சுச்சிரம் நித்யாய நித்யாயஜ. ஸோ வந்து மோகாகுலம் ராகவன் அவரை வந்து என்ன அப்படின்னா அந்த சூடா விலோகனேன அவரை வந்து அப்படியே மனசுல வந்து கல்பிச்சுக்கிறான் லக்ஷ்மணன். ஆஹா, எங்க மன்னி வந்து இந்த மாதிரி ஒரு மோதிரத்தினால அண்ணாவை பார்த்த மாதிரி இருக்கு, அதே மாதிரி இவருக்கு வந்து அந்த சூடா ரத்தினத்தினால அவர் வந்து சீதையை ஸ்மரிச்சிக்கிற மாதிரி இருக்கு. இப்படி பண்ணிட்டானே இந்த பௌலஸ்தியா, இந்த ராவணன். பிராரேபே ஹிருதி லக்ஷ்மணஹா கலயத்தும் பௌலஸ்திய வித்வம்சனம், அந்த பௌலஸ்தியனான ராவணனுடைய வித்வம்சத்தை அழிவ ஹிருதி பிராரேபே தன்னுடைய ஹிருதயத்திலே அவர் வச்சுனுட்டார். அழிக்கிறேன் பாரு அப்படிங்கிற ஒரு கங்கணம். அதே மாதிரி நான் என்ன பண்றேன் அப்படின்னா தீரப் பூரயித்தும் கதாம்ச விமலம் ஏகேன காண்டேன சகா, நான் வந்து மனசுல வந்து ஒரு தைரியத்தை வர வச்சுண்டு கதாம் பூரயித்தும், இந்த கதையை முடிக்கிறதுக்கு எப்படி ஏகேன காண்டேன, நான் ஒன்னும் பூரா எழுதிப்படல, கடைசி அந்த யுத்த காண்டத்தை மாத்திரம் நான் முடிக்கணும்னு மனசுல எப்படி வந்து லக்ஷ்மணன் வந்து அங்க அவனை அழிக்கணும்னு நினைச்சாரோ அதே மாதிரி எனக்கு ஒரு தீரத்தை வர வச்சுண்டு இந்த யுத்த காண்டத்தை முடிக்கணும்னு லக்ஷ்மண சூரியனுடைய ஸ்லோகம். ஏன்னா லக்ஷ்மண சூரியோடது நம்ம படிக்க போறது இல்லை இனிமே, ஏன்னா நமக்கு பாலகாண்டம் தான் போர்ஷனு. ஸோ பாவம் போனா போறது, ரெண்டு ஸ்லோகத்தை பார்க்கலாமேன்னுட்டு தான் எடுத்து போறேன். அழகா இருக்கு ஜி, ரொம்ப அழகா இருக்கு. ஆமா. ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா. மேலும் என்ன அப்படின்னா இந்த புஸ்தகமே வந்து என்னன்னா வால்மீகி ராமாயண ஆதாரிதம். வால்மீகி ராமாயணத்தை ஆதாரமா வச்சுண்டு எழுதப்பட்ட ஒரு கத்திய ஒரு சம்பு காவியம் இது. இதுல நீங்க பார்த்தீங்கன்னா அதர்தாந்தி பாலகாண்டம் அவர் ராமாயணத்துல எப்படி ஆரம்பிச்சிருக்காரோ அப்படிதான் இங்க ஆரம்பிச்சிருக்கார். சம்பு ராமாயணத்துல அயோத்தியா காண்டத்தினுடைய ஃபர்ஸ்ட் இது பார்த்தேன்னா கச்சதா தசரதேன நிர்வத்திம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கார். ஒரிஜினல் வால்மீகி ராமாயணத்தை பார்த்தேன் அப்படின்னா கச்சதா மாதுல குலம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கார். கச்சதா கச்சதான்னு ரெண்டும். அதே மாதிரி ஆரண்ய காண்டத்துல பார்த்தேன்னா பிரவிஷ்ய விபினம்னு இவர் சொல்லியிருக்கார். அவர் வந்து பிரவிஷ்யத்து மகாரண்யம்னு ஆரம்பிச்சிருக்கார். யாரு? வால்மீகி. அதுக்கப்புறம் கிஷ்கிந்தா காண்டத்துல நம்ம டெக்ஸ்ட்ல பார்த்தேன்னா சதாம் சதாம் புத்திமிவ அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கார். வால்மீகி ராமாயணத்துல சதாம் புஷ்கரிணியும் கத்வா அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கார். சம்பு ராமாயணம் சுந்தரகாண்டத்துல ததோ ஹனுமான் தசகண்ட நீதாம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கார். ததோ ராவண நீதாயாகா சீதாயாகான்னு ஆரம்பிக்கும். சுந்தரகாண்டம் படிச்சவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த அந்த மாதிரி ஒரு சிமிலாரிட்டிய கொண்டு வந்துட்டு இதுல வந்து மூணாவது ஸ்லோகத்திலே இந்த பாலகாண்டத்துல என்ன அப்படின்னா இந்த ஸ்வ வினம்ரதாம் இந்த கிரந்தத்துல எழுதுறதுல, ஏன்னா வந்து அவ்வளோ பெரிய ஒரு வால்மீகி முனிபுங்கவக பிராச்சேத ஆசீத்து ராமாயணாத்மனாங்கிற ஒரு பெரிய டெக்ஸ்ட அவர் எழுதியிருக்கார். நீ என்னடா சின்ன பையன் எழுதியிருக்காங்கிறத சொல்லப்படாதோ. ஸோ அதுக்கு வந்து தன்னுடைய ஒரு வினம்ர பாவத்தை அவர் காமிக்கிறார். என்ன கிரந்தே ஸ்வ வினம்ரதாம் பிரகடயதி கவி, எப்படி அப்படின்னா வால்மீகி கீத ரகு புங்கவ கீர்த்தி லேசைஹி திருப்திம் கரோமி கதமபி அதுனா புதானா கங்கா ஜலைஹி புவி பகீரத யத்ன லப்தைஹி கிம் தர்ப்பணம் ந விததாதி நரப் பித்ருணாம். ஸோ வந்து என்ன அப்படின்னா வால்மீகி வால்மீகியினால பாடப்பட்ட ரகு புங்கவக, அதாவது ரகுவம்சம், அந்த ரகுகுலத்துல அந்த புங்கவக அந்த ராமர் சிரேஷ்டகர், அவருடைய புங்கவசிய கீர்த்திலேஷைஹி அவருடைய கீர்த்தி லேசத்தினால கதமபி அதுனா புதானாம் திருப்திம் கரோமி, எப்படியோ சம்ஹவ் ஐ வுட் லைக் டு சாட்டிஸ்ஃபை தி ஸ்காலர்ஸ். அது என்ன கான்ட்ராஸ்ட் கொடுக்குறாரு அப்படின்னா கங்கா ஜலைஹி புவி பகீரத யத்ன லப்தைஹி கங்கா ஜலைஹி, பகீரதனுடைய
பிரயத்தினேன அவன் போய் தபஸ் பண்ணி அந்த சகரபுத்திராளுக்கெல்லாம் ஒரு மோட்சம் கிடைக்கணுங்கிறதும் அந்த பாகீரதி கங்கையை வந்து பூமி கொண்டு வரான். அதனால தான் அவளுக்கு பாகீரத்தினே பேரு இல்லையா? ஸோ பகீரத யத்ன லப்தைஹி கங்கா ஜலைஹி. ஸோ பகீரதன் தான் எடுத்துன்னு வந்திருக்கான். நீங்க யாரும் தொடப்படாதுன்னு யாரும் அங்க போகாம இருக்காளான்னு. கிம் தர்ப்பணம் ந விததாதி நரப்பித்ருணாம். இந்த இவா எல்லாரும் ஜனங்கள் எல்லாரும் என்ன பித்ருணாம் தர்ப்பணம் ந விததாத்தி. அது பகீரதன் கொண்டு வந்திருக்கான தனி டேங்க்ல ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. கங்கையா இல்லையே, கங்கை வந்து எல்லாருக்கும் சொந்தம். அதே மாதிரி இந்த ராமரனுடைய கதைங்கிறது எல்லாருக்கும் சொந்தம். அந்த அந்த அவருடைய அந்த பிராவ்னிகினால் பாடப்பட்ட ரகு புங்கவ கீர்த்தி லேசைகி, ஏதோ என்னால கொஞ்சம் அந்த கீர்த்தி அந்த அதனால கதமபி அதுனா புதானாம் திருப்திம் கரோமி அப்படின்னு சொல்றார். அதுக்கு என்ன கான்ட்ராஸ்ட் அப்படின்னா, பகீரத யத்ன லப்தைஹி கங்காஜலைஹி புவி நரஹ பித்ருணா நரஹ பித்ருணாம் கிம் ந தர்ப்பணம் விததாதி. என்ன வந்து ஜனங்கள் வந்து பித்ருணாம்ன்றது ஆன்சிஸ்டர்ஸ், அவளுக்கு வந்து தர்ப்பணத்தை பண்ணாமையா இருக்கா, பண்ணிட்டு தான் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு அவருடைய ஒரு ஒரு நம்ரதா பாவத்தை சொல்றார். சொல்லிட்டு மங்கள ஸ்லோகம். லக்ஷ்மீன் தனோது நிதராம் இதரானபேக்ஷம் அங்கிரித்வயம் நிகமசாக்கி சிகா பிரவாலம் ஹைரம்பம் அம்புருக டம்பர சௌரிய நிக்னம் விக்னாதிரி பேத சத தார துரந்தரம் நக. மெயின் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, நக லக்ஷ்மி அன்வயம் மாத்திரம் பார்த்துக்கோங்க. அங்கிரி சாரி கொஞ்சம் டைப்போ. ஆ ஸோ ஹைரம்பம் அங்கிரித்வயம் ஹைரம்பம் அங்கிரித்வயம் நிதராம் நக லக்ஷ்மின் தனோது. ஸோ ஹைரம்பகா அப்படின்னாலே புலையார், சரியா? அவருடைய அந்த ஹேரம்பஸ்ய இதம் ஹைரம்பம். அந்த ஹைரம்பம் அங்கிரித்வயம், அங்கிரித்வயம்னா சரணத்வயம்னு அர்த்தம். அவருடைய ரெண்டு காலும் நிதராம் எப்பொழுதும் நக எங்களுக்கு அஸ்மாகம் நக எங்களுக்கு லக்ஷ்மியும் தனோது. லக்ஷ்மின்னா சர்வவிதமான மங்களத்தை கல்யாணத்தை, தனோத்துனா விஸ்தாரயது தனு விஸ்தாரை கொடுக்கட்டும் லோட்ல இருக்கு. இப்ப வந்து இதுல வர இந்த துவயமானது நிதாராம் நக லக்ஷ்மியும் தனோது. ஸோ அந்த துவயத்துக்கு ஹங்கிரி துவயத்துக்கு தான் எல்லா அட்ஜெக்டிவும் போடுறது. இதரானபேக்ஷம் நிகம சாக்கி சிகா பிரவாலம் அம்புருக டம்பர சௌரிய நிக்னம் விக்னாதி வேத சததார துரந்தரம் ஹைரம்பம் அங்கிரித்வயம் நிதராம் நக லக்ஷ்மியும் தனோது. ஸோ இதர அனபேக்ஷம். ஸோ அந்த அங்கிரித்வயத்துக்கு என்ன அப்படின்னா, அந்நிய சகாயாந்தர சகாயகாந்தர நிரபேட்சம், இன்னொரு சகாயத்தை அபேட்சிச்சுண்டு இல்லாத அந்த அங்கிரித்வயம். சரியா? அவர் வந்து நமக்கு அருளை கொடுக்கணும், லக்ஷ்மியும் தனோத்து நமக்கு நமக்கு வந்து ப்ராஸ்பரிட்டியை கொடுக்கணும் அப்படின்னா அவருக்கு வந்து வேற ஒரு அபேட்சங்கிறது கிடையாது. இதர அனபேட்சம் அப்படின்னா சகாயகாந்தர அனபேட்சம், வேற ஒரு நிரபேட்சம், வேற ஒரு சகாயத்தை வேற ஒண்ணுத்த அண்டிண்டு இல்லாத அந்த அங்கிரித்வயமானது நிதராம் எப்பொழுதும் நக லக்ஷ்மியும் தனோத்து. அதுக்கப்புறம் அந்த அங்கிரித்வயம் எப்படி இருக்கு அப்படின்னா, நிகம சாக்கி சிகா பிரவாலம். நிகமாகனா வேதாகன்னு அர்த்தம். ஸோ அந்த நிகமாக ஏவ சாக்கினக, சாக்கினகனா விரக்ஷாகன்னு அர்த்தம். சாக்காக அஸ்ய சந்தி இது சாக்கினக, சாக்கி இல்லையா? ஸோ எவைகளுக்கு பிரான்ச்சஸ் இருக்கோ அவைகள் சாக்கி விரக்ஷகன்னு அர்த்தம். ஸோ நிகமாக வேதாக ஏவ சாக்கினக விரக்ஷாக தேஷாம் விரக்ஷாணாம் சிகா, சிகான அக்ரபாகம். அந்த அந்த வேதங்களினுடைய வேதங்கிற ஒரு சாக்கினக அவைகளினுடைய சிகா அக்ரபாகம் எதுனா வேதாந்தம். இது தேஷாம் பிரவாலம், பிரவாலம்ங்கிறது நவவல்லவ ரூபம், அந்த துளிர். அது அது போல இருக்கின்ற இந்த அங்கிரித்வயமானது நிதராம் நக லக்ஷ்மின் தனோது. புரியுறதா? சோ வந்து என்ன அப்படின்னா, வேத விருட்சங்களினுடைய சாக்கா, அந்த வேதத்துக்கு எப்படி சாக்கா இருக்கோ விருட்சங்களுக்கும் சாக்கா இருக்கும் இல்லையா? வேத சாக்கான்னு சொல்றோம். சோ வேதங்கள் அப்படிங்கறதே விருட்சங்கள். சோ அந்த வேதாக ஏவ சாக்கினக தேஷாம் சாக்கானாம் என்ன அப்படி சாக்கீனாம் ஷிகா அப்படின்னா அக்ரபாக, அதுதான் வேதாந்தாக. அதனுடைய அந்த அக்ரபாகம்ங்கிறது வேதங்களினுடைய அக்ரபாகம் எது? உபனிஷது. அதனுடைய நவபல்லவ ரூபமாக இருக்கிற அங்கிரி துவயம் அர்த்தாத்து என்ன அப்படின்னா வேதாந்த வேத்தியம்னு அர்த்தம்.
வேதாந்தத்தினால அறியக்கூடிய அந்த அங்கிரி துவயமானது நிதராம் நக லக்ஷ்மியும் தனோத்து. சரியா இருக்கா? அப்புறம் அம்புருக டம்பர சௌரிய நிக்னம். ஸோ அம்புனி ரோஹந்தி இது அம்புருகா, தாமரைன்னு அர்த்தம். சரியா? ஸோ அந்த அம்புலேந்து முளைக்கிறது அந்த தாமரை. அதனுடைய டம்பரம்னா சௌந்தர்ய அதிசயம்னுவா. அந்த சௌந்தர்ய அதிசயம் இருந்ததுனால என்ன இருக்கும்னா மேட்டர் ஆஃப் அரகன்ஸ் இருக்கும். தர்பக சௌந்தர்ய அதிசய தர்பக தஸ்ய சௌரியம் அபகரணே. அந்த அதை திருடுறதுல ரொம்ப அந்த அந்த சௌரிய நிக்ரம்னு சொல்லும்பொழுது அத அபகரணே, அந்த சௌரியே அபகரணே நிக்ரம் ஆயத்தம் அப்படின்னா பத்மாதபி ரொம்ப அதிசௌந்தர்யமா எது இருக்குன்னா இவருடைய கால். அதாவது இட் பேல்ஸ் இன் கம்பேரிசன். அவருடைய காலோடையும் அந்த அம்புருகத்தை கம்பேர் பண்ணும்பொழுது அந்த தாமரையினுடைய டம்பரத்தை, டம்பரம்னா கர்வம், அதை போக்கடிக்கிறார். அது அபகரணேன சௌரியம், அபகரணேன நிக்னம், அதை அழிக்கிறார். சரியா? சோ அம்புருக டம்பர சௌரிய நிக்னம் அங்கிரித்வயம். நெக்ஸ்ட் என்ன அட்ஜெக்டிவ் அப்படின்னா விக்னாத்ரி பேத சத தார துரந்தரம். ஸோ விக்னாகா ஏவ அத்ரினா மலை. ஸோ விக்னங்களே ஒரு அத்ரி ரூபமா இருக்கு. விக்னாகா ஏவ அத்ரயா பர்வதாக. தேஷாம் பேதே அத உடைப்பதில் விதாரணே சததாரம்ங்கிறது இந்திராயுதம். சரியா? அந்த சததாரம் இந்திராயுதம் வஜ்ரம் இவ துரந்தரம் சர்வதா சமர்த்தம்னு அர்த்தம். அப்படி இருக்கின்ற சகல விக்ன விநாசகம்னு அர்த்தம். ஸோ விக்னமே அத்ரி. அந்த விக்னம்ங்கிற ஒரு மலையை உடைப்பதில் இந்திராயுதம் போல சமர்த்தனாக இருக்கின்ற அந்த ஹைரம்பம் அங்கிரித்வயம் நிதராம் நக லக்ஷ்மியும் தன்முத்து. சரியா இருக்கா? மீனிங் சரியா இருக்கா எல்லாருக்கும்? ஜி எனக்கு அந்த இதரான் அனபேட்ச அது வேற எதையும் சகாயம் எதிர்பார்க்கலன்னா என்ன சகாயத்தை எதிர்பார்க்கணும்? அது எது அந்த அந்த இடம் புரியல. அந்த அந்த வதுக்கு மட்டும் மீனிங் புரியல. இதரான் அனபேட்ச அது இதரானபேட்சம் அப்படின்னா சலீலம். அந்த அந்த அது அந்த அங்கிரித்வயமே எல்லா அருளையும் பண்ணிடுத்து. இட் இஸ் நாட் டிபெண்டன்ட் ஆன் எனி வஸ்து ஆர் ஏதோ ஒரு 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 என்ன சொல்ற ஒரு கத்தியை வச்சுண்டு அவ அருளை கொடுத்தா, இல்லைன்னா வேற ஒரு பண்டத்தை வச்சுண்டு அருளை செய்தார், இல்லைன்னா இன்னொரு தேவதைய அண்டிண்டு அருள் செய்தாருங்கிறது இல்ல. இதரானபேட்சம் அப்படிங்கிறது வேற எதையும் டிபெண்ட் ஆகாக அந்த ஹைரம்பம் அங்கிரித்வயமே நிதராம் நக லக்ஷ்மியும் தனோத்து எப்பொழுதும் மங்களத்தை நமக்கு கொடுக்கட்டும். புரியுறதா? எங்களுக்கு அந்த அங்கிரித்வயமே அலம், வேற எதுவும் வேண்டான்னு. வேற எதுவுமே வேண்டாம். இதரானபேட்சம். ஓகே. அந்த அங்கிரித்வயமே அலம். தொதன்யப் பாணிபியாம் அபயவரதோ தெய்வதகணக துமேகா நைவாசி பிரகடித வராபித்ய வினயா. இல்லையா? பயாத்து திராத்தும் தாத்தும் பலமபி வாஞ்சா சமதிகம் சரண்யே லோகானாம் தவஹி சரணமேவ நிபுணம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா சௌந்தர்ய லஹரியில. அங்க சரணம் தான் முக்கியம், இங்க அங்கிரித்வயம். அதாவது கவி பாடும்பொழுது அவாளுக்கு என்ன வேணுமோ சதா சர்வகாலம் பகவானுடைய சரணத்தையே அண்டின் இருக்கிறதுனால போஜராஜா அங்கிரித்வயம் நிதராம் நக லக்ஷ்மியும் தனோத்துன்னு சொல்றாரு போல இருக்கு. பாத்துவகா நீலகண்டசிய கண்டகன்னு வேறு மிருச்சகட்டிகத்துல. நீலகண்டனுடைய கண்டமானது என்னை காப்பாத்துட்டோன்னு வேறு. பாத்துவோ சக்கரபாணிகின்னு பார்த்துருக்கோம். அந்த சக்கரத்தை வச்சுட்டு இருக்கிற அந்த கையானது நம்மளை காப்பாற்றட்டும் அப்படின்னு, உங்களை காப்பாற்றட்டும் அப்படின்னு வரும். ஸோ அது மாதிரி இதரானபேட்சம் நிகம சாக்கி சிகா பிரவாலம் அம்புருக டம்பரம். டம்பரம்னா நீங்க சௌந்தர்ய அதிசயாது தர்பகான்னு வச்சுக்கோங்க. ஆடம்பரம் சொல்றோமோ தமிழ்ல, ஒரு டம்பரம் ரொம்ப ஆடம்பரமா காமிச்சுக்கிறா அப்படின்னு. ஸோ அந்த அம்புருகசிய டம்பரம், அம்புருக டம்பரம், அந்த அம்புருக டம்பரஸ்ய சௌரியம், அம்புருக டம்பர சௌரியம், அந்த என்ன சௌரியே நிக்னம், அதுல எப்ப பார்த்தாலும் ஆயத்தமா இருக்கிறது. புரியுறதா? அந்த அப்படி இருக்கின்ற அங்கிரித்வயம் நிதராம் நக லக்ஷ்மியும் தனோது. அதே மாதிரி நீங்க நிகமாக ஏவ சாக்கினக அதாவது விரக்ஷாக நிகம சாக்கினக தேஷாம் சிகா என்னன்னா அந்த அந்த தேஷாம் பிரவாலம். ஓகேவா? அப்படிப்பட்ட அங்கிரித்வயம் விக்னாத்ரி பேத சததார துரந்தரம். துரம்னா பாரம்னு அர்த்தம். துரம் தரதி இது துரந்தரஹான்னு சொல்றோம். ஸோ இங்க விக்னாத்ரி பேதம் அப்படின்னு சொல்லும் பொழுது விக்னாகா ஏவ அத்ரயா, விக்னங்களே மலை. புரியுறதா? அந்த விக்னாத்ரீனாம் பேதே அதை உடைப்பதில் சததாரம்
அதாவது இந்திராயுதம் வஜ்ரம் இவ துரந்தரம் சர்வதா சமர்த்தம்னு அர்த்தம். எப்பவுமே ஒரு சாமர்த்தியத்தோட இருக்கின்ற அந்த ஹைரம்பம் அங்கிரித்வயம் நிதராம் நக லக்ஷ்மி தனோத்து. சரியா? சரியா இருக்கா? இங்க வந்து மீட்டர் பார்த்தேன்னா உங்களுக்கு வந்து வசந்த திலகா உத்தம் வசந்த திலகம் தபஜா ஜகௌகா அதான் அதனுடைய ரூலு. சரியா? அதான் இங்க வந்து நிகமாக ஏவ சாக்கினஹா அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு வந்து ரூபகாலங்காரம் இருக்கு. அதே மாதிரி அந்த இன்னொரு இடத்துல அங்கிரித்வயம் ம், ஆ, சததாரம் ஆ, பேதனே சததாரம் இவ அது போல சமர்த்தகா அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு உபமா சொல்லலாம். ததுவத்துங்கிற இடத்துல வரும். விக்னாதிரி பேத சததார துரந்தரம் ஹைரம்பம் அங்கிரித்வயம் நிதராம் நக லக்ஷ்மீம் தனோது. ஸோ லக்ஷ்மீம் தனோது நிதராம் इतरानपेक्षम् अङ्घ्रिद्वयम् निगमशाकिशिखाप्रवालम् हैरम्बम् अम्बुरुह डम्बर चौर्यनिघ्नम् विघ्नाद्रि भेद शतधार धुरन्दरम् नः. ஸோ இதோட நிறுத்திக்கிறேன் கிளாஸை. சரியா?